ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாமா? இல்ல அரசியல் நியூஸே பார்க்கலாமா? ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னா, நேத்து ஜெயிச்சது ஸ்பெயின் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல அரசியலும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேத்து பாலஸ்தீனும் காசாவும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சேர்த்தே சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நேத்து வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் மோதினாங்க. அதுல அர்ஜென்டினாவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளிப்படையாகவே பேசினாரு. அவங்களுடைய தூதரெல்லாம் அழைச்சு பாராட்டலாம் செஞ்சாரு. அவர் பாராட்டினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அர்ஜென்டினா நாடு அந்த ஸ்போர்ட்ஸ் டீம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஏன் நமக்குமே கூட பிடிக்கும், மெஸ்ஸி எல்லாம் பிடிக்கும். அந்த அடிப்படையில இருக்கலாம். அப்படி ஒரு காரணம் இருந்தா அது வேற. ஆனா நெத்தன்யாகுவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. எதிர்த்தாடுற ஸ்பெயினை நெத்தன்யாகுவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிடிக்காது. அதனால அவங்க அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஏன் ஸ்பெயினை பிடிக்காது அப்படின்னா, ஸ்பெயின் ஒரே ஒரு நாடு மட்டும்தான் இஸ்ரேல் காசாவில் நடத்திட்டு இருக்கிற அட்டூழியங்களையும் ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்கிய போரை வெளிப்படையாகவும் கண்டிச்ச நாடு. ரஷ்யாவும் சைனாவும் கூட ரொம்ப டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ்ல தான் அதை கண்டிச்சாங்க. ஆனா ஸ்பெயின் மட்டும்தான் இல்லைங்க, இது ஒரு தேவையில்லாத போர், இது ஒரு இல்லீகல் வார், மக்களை தேவையில்லாம கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இஸ்ரேலையும் அமெரிக்காவும் நோக்கி குரல் கொடுத்தாங்க. அப்படி குரல் கொடுத்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னா ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez. இப்ப தெரியுதா இஸ்ரேல் ஏன் அர்ஜென்டினாவை நேற்று போட்டியில சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்பெயினுடைய ஸ்டார் ஃபுட்பால் பிளேயர் லாமின் யாமல் அவர் ஒரு நிகழ்ச்சியில ஊர்வலமாக போகும்போது பாலஸ்தீனத்தினுடைய கொடியை தன்னுடைய கையில பிடிச்சிட்டு போனாரு. அதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து கடுமையான கண்டனம் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் இனத்திரம ட்விட்டர்ல சொன்னாரு, காசாவில் அவ்வளவு அட்டூழியங்கள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் உலகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வர அளவுக்கு ஸ்பெயினுடைய வீரர் யாமால் அந்த கொடியை ஏந்தி பிடிச்சிருக்காரு, அவரை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணாரு. இஸ்ரேல் பேசுறதாக இருக்கட்டும், எதுவானாக இருக்கட்டும், உண்மை இதுதான் அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணி நின்னாரு. இப்ப சொல்லுங்க, நேத்து ஜெயிச்சது ஸ்பெயின் மட்டுமா இல்ல பாலஸ்தீனமும் காசாவும் சேர்ந்தா? இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? ஈரான் மேல அமெரிக்கா அட்டாக் பண்ணதை ஸ்பெயின் கண்டிச்சதுனால நாங்க ஸ்பெயினோட எந்த விதமான வர்த்தக உறவும் வச்சுக்க போறது கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டொனால்ட் ட்ரம்ப் பேசினாரு. அப்படிப்பட்ட ஸ்பெயின் நாட்டினுடைய டீமுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கையால அந்த வேர்ல்டு கப் கோப்பையை தூக்கி கொடுத்தாரு. இப்படி ஸ்போர்ட்ஸ்ல அரசியல் பேசலாமா? ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனான எனர்ஜெட்டிக்கான விஷயம், அதுல அரசியல் தேவையில்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். கரெக்ட் தான். சினிமால ஏன் அரசியல் பேசுறோம்? அவ்வளவு பேர் பாக்குறாங்க, அதுல நல்ல அரசியல் பேசினா அது மக்களை போய் சேரும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். அப்போ உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் பாக்குற ஒரு விளையாட்டு போட்டியில ஏன் அரசியல் பேசக்கூடாது? அப்போ எவ்வளவு நல்ல அரசியல் பேசணும்னா எவ்வளவு கோடி பேர்கிட்ட அது போய் ரீச் ஆகும். நல்ல அரசியல் பேசினா ஸ்போர்ட்ஸ் ஒரு நல்ல களம். அதை வெறுப்பு அரசியல் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தவே கூடாது. அஃப்கோர்ஸ் இன்னொரு பக்கம் அர்ஜென்டினா தோத்துட்டாங்க, மெஸ்ஸியினுடைய கடைசி உலக கோப்பை அவருக்கு வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கதான் செய்யுது. அது வேற விஷயம். அரசியலா பார்க்கும்போது நம்ம ஸ்பெயினுடைய வெற்றியை கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அதை தான் இந்த இடத்துல சொல்றேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வீடியோல பார்க்க போறோம். குறிப்பாக இந்த போர் எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணலாம். அது போக இந்த வருஷம் போரை பத்தியும் கடந்த வருஷம் நடந்த போரை பத்தியும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல தொடர்ந்து நடுநிலையாக எல்லா பக்கமும் இருக்கிற சரி தவறுகளை அலசி ஆராய்ஞ்சு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்ஸை நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்ன என்கரேஜ் பண்ற வகையில அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். அதாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடந்த காலங்களில் நடந்த சில முக்கியமான விஷயத்தை பத்தி தகவல்களை சொல்லியிருக்காரு. அதை வச்சுதான் நம்ம இந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்ம வர முடியும். அது என்ன அப்படிங்கிறது இப்ப முதல்ல பார்க்கலாம். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதுல முன்னாள் சுப்ரீம் லீடர் அயோத்தோலா அலி கமீனி எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்னு சில முக்கியமான தகவல்களை சொல்றார். அவரு பாதுகாப்பு குறைபாடு ஈரானுடைய சிஸ்டத்துல இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆமா, அவங்க நாட்டுல இருக்கிற பாதுகாப்பு குறைபாடை பத்தி தான் அவரு வெளிப்படையாக பேசியிருக்காரு. சுப்ரீம் லீடர் பங்கேற்ற அந்த கூட்டம் நடக்குது அப்படிங்கிறது எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம அந்த தகவல்களை வெளியே போக அனுமதிச்சிருக்கோம். அந்த ஓட்டை இப்பவுமே இருக்கு, அது இப்பயும் நம்ம அடைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சுய பரிசோதனை பண்ற மாதிரி பேசியிருக்காரு. இரண்டாவது முக்கியமான விஷயம், 2025 இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு 12 நாள் போர் நடந்துச்சு. அந்த போரை பத்தியும் சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை அப்பாஸ் அராக்சி கொடுத்திருக்காரு.
அந்த 12 நாள் போர் இல்லை அப்படின்னா இந்த 40 நாள் போர் நடந்திருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த 12 நாள் போர் தொடங்கும் போது ஈரான் அதை சமாளிச்சது, எதிர்த்து தாக்குதல் நடந்துச்சு. ஆனா அந்த போரை நீட்டிக்க விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த போர் அப்பவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ப்ராபப்ளி ஏதோ ஒரு சைடு அந்த இடத்துல சரண்டர் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. ஈரானும் அந்த நேரத்துல பெரிய அளவுல ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதையும் அவர் இந்த இடத்துல பதிவு செய்யறாரு. அந்த 12 நாள் போரை நம்ம நிறுத்தினதுக்கு பிறகுதான் உஷாரானோம். ஓகே, அடுத்ததா பெரிய போர் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத அப்பவே நாங்க உறுதியாக கணிச்சிட்டோம். அதனாலதான் நாங்க நெகோசியேஷன், அதாவது பேச்சுவார்த்தையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிறோம். எங்களை நீங்க நம்பாதீங்க, பேச்சுவார்த்தை நடக்கும், அது ஃபெயில் ஆகும், எது வேணா ஆகட்டும். ஆனா மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, ராணுவ படைகளினுடைய பொறுப்பு. அதனால ராணுவம் அவங்களுடைய ஆயுத பலத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறத நான் அப்பவே சொல்லிட்டேன். அந்த போருக்கு பிறகு இந்த 8 மாசத்துல மட்டும் ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களை 3 மடங்கு அதிகரிச்சு மிகப்பெரிய அளவுல வெப்பன்ஸை நாங்க ஸ்டாக் பைல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி சொன்னாரு. கரெக்டா February 28 அந்த போர் தொடங்கும் போது நாங்க ஆல் செட், வி ஆர் ரெடி, அந்த போரை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டாக இருந்தோம். அது மட்டும் இல்ல, லீடர்ஷிப் மேல இஸ்ரேலோ அமெரிக்காவோ அட்டாக் பண்ணாங்க. அதாவது அயத்தொலா அலி கமனி அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரியான அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடிடுவோம் அப்படின்னு முன்னாடியே ஒரு டிசிஷனை எடுத்து வச்சுட்டோம். அதுக்கேற்ற மாதிரியே அவங்க அட்டாக் பண்ணாங்க, நாங்களும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடணும் அப்படின்னு. இந்த போருக்கு ஈரான் எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்க அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவோட கடந்த மாதம் போடப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதை கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள கடுமையான விவாதம் நடந்துச்சு. நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்க தான் இந்த டிசிஷன் எடுக்கணும். அந்த சுப்ரீம் லீடருக்கு இந்த டிசிஷனை ஒவ்வொரு மெம்பரும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுவோம், அதன் அடிப்படையில தான் ஒரு முடிவு எடுக்கப்படும். ஆனா அந்த முடிவு எடுக்கும் போது எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். நாங்க எதுக்கு இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்காவை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதியான ஒரு டெஸ்ட்டை பண்ணிடுவோம், உலகத்துக்கு நிரூபிச்சிருவோம் அமெரிக்காவை ஏன் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டோம். அதே மாதிரியே இப்ப அமெரிக்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க உலகத்துக்கு இப்ப அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி சொல்றாரு. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம இப்போ இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் போர்க்களத்துல நிரூபிக்கணும், போர்க்களத்துல ஈரானுடைய கை ஓங்கி இருக்கணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நம்ம பேச்சுவார்த்தைக்கு போக முடியும், அப்பதான் பேச்சுவார்த்தையில நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஈரான் மக்களுக்கு எது நன்மைன்னு பார்க்கணும், தொடர்ந்து போரை நடத்துறது நல்லதா இல்ல பேச்சுவார்த்தைக்கு போறது நல்லதா அப்படிங்கிறத பார்த்தும் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஈரான் ரொம்ப பிராக்டிக்கலாக இருக்காங்க. அவங்க நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ராணுவ களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாலும் அங்க ஸ்ட்ராங்கா இருப்போம், பேச்சுவார்த்தையில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாலும் ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. சரி, கட் பண்ணி அப்படியே அமெரிக்கா பக்கம் வருவோம். அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இருக்கிற மாதிரி நெகோசியேஷன் பவர் கிடையாது. ஏன் அப்படின்னா ஈரானுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. அதை முடக்கினாங்க அப்படின்னா உலகம் முழுக்க எண்ணெய் போக மாட்டேங்குது, கேஸ் போக மாட்டேங்குது, பொருளாதார பிரச்சனை ஏற்படுது. அந்த பக்கமா எண்ணெயே வாங்காத அமெரிக்காவுக்கு கூட மிகப்பெரிய அளவுல பொருளாதார பாதிப்பு ஏற்படுது. அதை பாயிண்டா வச்சு அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல தங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சாதிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டதுக்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கு இதுல நமக்கு எந்த சாதகமான விஷயமுமே இல்லை அப்படிங்கிறது புரிய வருது. அப்ப சாதகமான விஷயங்களை நம்ம கேட்டு வாங்கணும்னா என்ன பண்ணணும், பேச்சுவார்த்தையில அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுல ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், போர்க்களத்துல நம்மள ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அமெரிக்கா இந்த தாக்குதலையும் நடத்திட்டு இருக்காங்க. சோ அந்த அடிப்படையில வச்சு பார்க்கும்போது குறைந்தது 2 வாரங்களுக்கு இந்த போர் நிக்கிற மாதிரியான தோற்றம் எதுவுமே நமக்கு தெரியல. அதிகபட்சம் அது 1 மாசம் இல்ல அதுக்கு மேல போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை நான் உறுதியா சொல்ல முடியல அப்படின்னா, இடையில கத்தார், பாகிஸ்தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 2வது விஷயம், ஈரானாலையும் சரி அமெரிக்காவாலையும் சரி ரொம்ப நாள் பொருளாதார பிரச்சனைகளையும் உள்நாட்டில் இருக்கிற ப்ரெஷரையும் தாங்க முடியாது. அதனால ரொம்ப நாள் அவங்க போரை கொண்டு போக மாட்டாங்க. ஆனா குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்காவது இந்த போர் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்ப என்னுடைய பார்வைக்கு தெரியுது. நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஏன்னா இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். நீங்களும் நம்மளுடைய வீடியோஸ் பாக்குறீங்க, சர்வதேச செய்திகள் பாக்குறீங்க, உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்ல தாக்குதல் நிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, பேச்சுவார்த்தைக்கு போகணும். அந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி யாருடைய கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிற இடத்துலதான் 2 நாடுகளுமே டிசிஷன் எடுப்பாங்க. இல்ல இதுக்கு மேல நம்ம தொடர முடியாது அப்படின்னு அமெரிக்கா டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா வீக் ஆயிருவாங்க. இல்ல நம்ம தொடர முடியாது ஈரான் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வீக் ஆயிருவாங்க. சோ அந்த டிசிஷன் யார் விட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற இடத்துலதான் இந்த தாக்குதல் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் போர் எப்ப நிற்கும், தாக்குதல் எப்ப நிற்கும் அப்படிங்கிற பத்தியான நம்மளுடைய கணிப்பு. பிரச்சனை எப்போ முடியும் அப்படிங்கிறது ஸ்லைட்லி டிஃபரெண்டான டாபிக், அதுக்கு வருவோம். இப்ப பிரச்சனை என்ன, ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கிறதா
அது இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை. இப்ப பெரிய பிரச்சனையே அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறது தான். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. நாங்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல் போக கட்டணம் இல்லாம அனுமதிக்க கூட ரெடி தான். ஆனா எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் கப்பல்கள் எல்லாம் போகணும். அது எங்களுடைய இறையாண்மை மிக்க பகுதி அப்படின்னு ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எவ்வளவு நாள் ஈரான் கையில இருக்கோ அவ்வளவு நாளுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுடைய அணுசக்தி திட்டத்துக்கு பாதுகாப்பு. அதை விட்டு கொடுக்க ஈரான் ரெடியாக இல்லை. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் விட்டு கொடுக்கல அப்படின்னா இந்த பிரச்சனை முடிவுக்கே வராது. எய்தர் ரெண்டு சைட்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், வாங்க நம்ம பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுக்கணும். இல்ல போர்க்களத்துல நிரூபிக்கணும். போர்க்களத்துல வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது கடந்த 40 நாள் போர்லையும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த 12 நாள் போர்லையும் சரி ரொம்பவே தெளிவாக நிரூபணம் ஆகிருச்சு. இதையெல்லாம் தாண்டி யாரோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும்ல. ஒபாமா அரசாங்கத்தோட ஈரான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டும் கொண்டு வந்தாங்க, JCPOA. அதாவது ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் எல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்காக, பாதுகாப்பான பயன்பாட்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் அதுல கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு அமெரிக்கா சில தடைகளை எல்லாம் நீக்கி அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை போடுறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு பேச்சுவார்த்தை நடத்தி. இன்னொன்னு, ஒபாமா மாதிரியான ஒரு நம்பிக்கையான மனிதரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி ரெடியாக இருந்தார். நம்ம அந்த பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா இப்ப யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க? டொனால்ட் ட்ரம்ப்போட. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுறது, ரொம்ப இழிவா பேசுறது, இப்படிப்பட்ட நபரோட பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு ஈரான் ரெடியாக இருப்பாங்களா? இன்ஃபேக்ட் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதே அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் எவ்வளவு நம்பிக்கையற்ற மனிதர்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான். ஸோ அதை ப்ரூவும் பண்ணிட்டாங்க. திரும்ப பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸியாக ஈரான் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அப்போ ஒண்ணு, டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பதவியில இருந்து இறங்கினா ஈஸியாக இந்த பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா யாராவது விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அப்படி இல்லாட்டி ரஷ்யா உக்ரைன் போர் இப்ப எப்படி 4 வருஷம் நடத்திட்டு இருக்கோ அதே மாதிரி பேச்சுவார்த்தை மோதல் அப்படின்னு இது அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. சரி, இப்போ மேற்காசியாவில் எங்கெல்லாம் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தகவலுக்கு வருவோம். ஈரான் தீவிரமான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க. குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் இதை குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நேத்து அமெரிக்கா 2 ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஈராக்ல அமெரிக்கானுடைய படை வீரர் ஒருத்தர் இறந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஈரான் அனுப்பின ஒரு ட்ரோன் அது வெடிக்கல, அதை கைப்பற்றி டெட்டனேட் அதாவது அழிக்கிற வேலையில ஒரு ராணுவ வீரர் இறந்துட்டாரு அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இது போக ஒரு ராணுவ வீரர் ஜோர்டான்ல நடத்தின தாக்குதல்ல மிஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் மிஸ் ஆயிருக்காருன்னு சொன்னாங்கன்னா, அவருடைய உடல் உருதெரியாம சிதறி போயிருக்கு. அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் சொல்லியிருக்காங்க. ஜோர்டானை பத்தி சொல்லும் போது, ஜோர்டான் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய எல்லையில இருக்கு. அதனால ஜோர்டான் மேல நடத்தப்படுற தாக்குதல் இஸ்ரேலுடைய எல்லையில அந்த டெப்ரிஸ்ன்னு சொல்லப்படுற அந்த மீதி இருக்கிற இடிபாடுகள் எல்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை தடுக்கிறதுக்காக நாங்க தடுப்புக்கு ஏவுகணைகளை அனுப்பியிருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அந்த ஏவுகணை, ஈரானுடைய ஏவுகணை கொஞ்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி போய் வெடிச்சது அப்படின்னா இஸ்ரேலும் திரும்பவும் இந்த போருக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. குவைத்தினுடைய பவர் பிளான்ட்ல 2 முறை தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்களுடைய கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மேலையும் தாக்குதல் நடத்திருக்காங்க. தொடர்ந்து குவைத், பஹ்ரைனை குறி வச்சு ஈரான் அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அங்க இருக்கிற அமெரிக்கனுடைய விமானப்படை தளங்கள் தான் அவங்களுடைய குறியாக இருந்துகிட்டு இருக்கு. இது போக ஓமனுடைய கடல் பகுதியில 2 எண்ணெய் டேங்கர்களை நாங்க சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனா இதை அமெரிக்காவோ இல்ல சர்வதேச மேரிடைம் அகாடமியோ உறுதிப்படுத்தல. இன்னொரு பக்கம் ஓமன் பக்கத்துல ஒரு கப்பல் மட்டும் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை சர்வதேச அந்த மேரிடைம் அகாடமி சொல்லியிருக்காங்க. ஆனா அது யாருடைய தாக்குதல்ல ஏற்பட்டுச்சு, எந்த நாட்டினுடைய கப்பல் அப்படிங்கிற தகவல் எல்லாம் இன்னும் வெளிவரல. இது போக அமெரிக்கானுடைய பல ட்ரோன்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இப்ப அப்படியே அமெரிக்கா பக்கம் வருவோம். அமெரிக்கா தொடர்ந்து 9வது நாளாக ஈரான் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஹோர்மோஸ்கான் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் இருக்கிற ஜஸ்க் சிரிக் அப்படிங்கிற நகரத்தை மையப்படுத்தி இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு. அங்க இருக்கிற மின்சார திட்டங்கள், குடிநீர் திட்டங்கள் மேல எல்லாம் அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஈரான் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, புதுசா ஒரு தகவலும் வந்திருக்கு. அமெரிக்கானுடைய ரீஃபியூலிங் பிளேன்ஸ், அதாவது இந்த போர்ல அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எரிபொருள் நிரப்புற விமானங்கள் இதை அதிகமாக இஸ்ரேலுக்கு கொண்டு அமெரிக்கா நிலைநிறுத்த போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இது எதை உணர்த்துது அப்படின்னா, இந்த போர் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. இது போக தர்கோவின் அப்படிங்கிற இடத்துல ஈரான் கட்டிக்கிட்டு இருக்கிற அணுசக்தி திட்டத்தின் மேலையும் அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்காங்க. அங்க யுரேனியம் எதுவும் இல்லாதனால அங்க பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஐநாவுடைய IAEA அப்படிங்கிற அந்த அமைப்பு சொல்லியிருக்காங்க. இந்த ரணகலத்துக்கு மத்தியில ஈரானுடைய கெர்மான்ஷா அப்படிங்கிற இடத்துல 5.2 அப்படிங்கிற அந்த ரிக்டர் அளவுகோல்ல
நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கொடுத்த பேட்டியில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தோட இந்த வீடியோ நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். முஜ்தபா கமேனி ஈரானுடைய இப்போதைய சுப்ரீம் லீடர், அவர் நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்றாரு. ஒரு சிலரை தவிர வேற யாரும் அவரை பார்க்கவில்லை, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறதும் தெரியாது அப்படின்னு அப்பாஸ் அராக்சி சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு, முஜ்தபா கமேனி உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இந்நேரம் உங்களுக்கு எழுந்திருக்கும். அந்த யூகத்துக்கு நம்ம போக வேணாம், அது நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னதான் பாதிப்பு ஏற்பட்டாலும், சிஸ்டத்துல யார் கொல்லப்பட்டாலும், யார் இல்லைனாலும் அந்த சிஸ்டம் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் தங்களுடைய சிஸ்டத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு இது தெரியுது. அயத்தொல்லா அலி கமேனி அவர் கொல்லப்பட்ட போதும் இந்த ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு இஸ்ரேலும் யுஎஸும் தப்பு கணக்கு போட்டாங்க. அது நடக்கல. இப்ப முஜ்தபா கமேனி ஏதோ ஒரு இடத்துல ரிமோட்டா இருந்துகிட்டு எல்லா டிசிஷனையும் அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு தேவையான முக்கியமான நபர்களே அவரை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈரான் இந்த இடத்துல கட்டமைச்சு வச்சிருக்காங்க. போதாததுக்கு அலி கமேனியை கொன்னதன் மூலமாக மக்கள் மத்தியில இருந்த அந்த வெறுப்பை குறைச்சு மக்கள் மத்தியில ஆதரவை இந்த ஈரான் அரசாங்கத்தின் மேல ஏற்படுத்துறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் உதவிட்டாங்க. இது எல்லாமே இந்த போர்ல ஈரானுக்கு சாதகமான விஷயங்களாக அமைஞ்சிருக்கு. ஈரான் அமெரிக்கா பத்தி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, நிறைய இடங்கள்ல இருந்து தகவல் வருது. இது எல்லாம் தாண்டி என்னுடைய வீடியோஸை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கலாம். இவன் தெளிவா சொல்றான், இன்டெப்தா அனாலிசிஸ் கொடுக்குறான், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற யாரும் கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தோணுதோ, எந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இன்னும் அதை டெவலப் பண்றதுக்கான வேலைகள்ல ஈடுபடுவேன். அதையும் தாண்டி நான் நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன், எனக்கு நீங்க வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவே எனக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய வெகுமதி. அதை விட இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.